finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலா தான் இருக்க போகுது, நோ டவுட் அபவுட் இட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 47 இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் அட் ஆன்டிகுவா சூப்பர் 8 நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்தியா தரமா 50 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி கிட்டத்தட்ட 2 காலம் செமிஃபைனல்ல வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். அண்ட் பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட சிச்சுவேஷனா அவங்களே ரொம்ப ஒஸ்டா கிரியேட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தாங்க சொல்ல முடியும். 2 மேட்ச் ஆடி 2 லாஸ். தே ஹேவ் டு வெயிட் for the result of Australia versus Afghanistan. And at the same time ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவுக்கு இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரூஷலா இருந்தது. பிகாஸ் தேர்ட் மேட்ச் அவங்க ஆஸ்திரேலியாவோட விளையாட போறாங்க சூப்பர் 8ல. ஸோ முதல்ல ஆப்கானிஸ்தான் அடிச்சிட்டாங்க, இந்த மேட்ச் பங்களாதேஷ் அடிச்சுட்டா ஆல்மோஸ்ட் தேர் சர்டனிட்டி டு செமிஃபைனல்னு சொல்லலாம். ஏன்னா நல்ல ரன் ரேட்டோட வின் பண்ணிட்டாங்க. அதுதான் எக்ஸாக்ட்லி இந்தியா பண்ணாங்க. அண்ட் டாஸ் வின் பண்ணி ஷாண்டோ போலிங் எடுத்தாரு. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். இன்ஃபேக்ட் பங்களாதேஷ் மேட்சை டாஸ்லயே தோத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். யாராவது ஒரு டே மேட்ச்ல டாஸ் வின் பண்ணி போலிங் எடுப்பாங்களா? மட்டமான டிசிஷன் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இன்ஃபேக்ட் இவ்வளவு மேட்சஸ் பார்த்திருக்காங்க, எப்படி பேன் அவுட் ஆயிருக்கு டே மேட்சஸ்லன்ட்டு. அண்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 196 for 5 போஸ்ட் பண்ணாங்க. வெரி குட் பேட்டிங் எஃபர்ட்னு சொல்லலாம். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் பார்த்த மாதிரி இருந்தது இந்தியாவோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது. ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரோக்கோ காம்பினேஷன் இந்த மேட்ச்ல கொஞ்சம் பெட்டரா பண்ணாங்க. நல்ல ரன் ரேட்ல விளாண்டாங்க. மோர் தென் 10 ரன்ஸ் ரன் ரேட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ரோஹித் ஆஸ் யூஸ்வல் டப்புன்னு ஒரு 23 ரன்ஸ் கேமியோ விளையாட்டு போனாரு. அண்ட் விராத்தும் வந்து பாத்தீங்கன்னா 27 of 37 அவரும் ஒரு கேமியோ விளையாட்டு போனாரு. ரிஷப் பண்ட் டிபிக்கலா அவரோட ஒரு கேமியோ 36 அடிச்சுட்டு போனாரு. ஹாப்பி டு சி சிவம் துபே ஸ்கோரிங் 34 3 6 அடிச்சாரு. அதான் அவர்கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். அண்ட் அட் த சேம் டைம் என்ன சொல்றது, ஹீரோ ஆஃப் த மேட்ச் ஹர்திக் பாண்டியா 27 balls 50 runs நாட் அவுட். சூப்பர் இன்னிங்ஸ்ங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோட ரன் ரேட்லாம் வந்து பக்காவா இருந்துச்சு, அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா இந்த 2 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவை காப்பாத்தினாங்க வித் 65 ரன்ஸோ நோ பார்ட்னர்ஷிப்னால. இல்லைன்னா இந்தியா வந்து அந்த டைம்ல ஒரு 300 விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியா ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. வெரி சிமிலர் கேஸ் லைக் எப்படி நம்ம ஆப்கானிஸ்தானோட விளையாடும் போது ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தோமோ அதே மாதிரி தான் இங்க பங்களாதேஷோடையும். அங்க காப்பாத்தினது வந்து பாத்தீங்கன்னா இதே ஹர்திக் பாண்டியா அண்ட் சூரியகுமார் யாதவ். இங்க ஹர்திக் பாண்டியா இருந்தாரு, கூட துபே இருந்தாரு தான் சொல்ல முடியும். சோ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரோக்கோ அவங்க வேலையை டக்கு அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரிஷப் பண்ட் ரொம்ப டெட்லியா தெரிஞ்சாரு. மேபி இன்னும் ஒரு பெரிய நாக் விளையாட போறாரு போல இருக்குன்னு நினைச்சேன். பட் அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் அடியே அவுட் ஆயிட்டு போறாரு. அந்த ஷாட் விளையாடுறதுல தப்பு இல்லை, ஆனா அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். 2 முறையும் ரொம்ப ஃபுல்லா வர பால வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்றாரு. அதனால ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்பிடபிள்யூ ஆனாரு. செகண்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அந்த பர்டிகுலர் என்ன சொல்றது ஷார்ட் கல்லி கிட்ட கேட்ச் குடுத்துட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி சிவம் துபே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நாக் விளையாடுனாரு. அன்பார்ச்சுனேட்லி சூரியகுமார் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 அடிச்சுட்டு அடுத்த பாலே அவுட். அண்ட் அந்த டைம்ல சிவம் துபே கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு தருணம். அண்ட் டீசெண்டா விளையாட்டு போனாருன்னு சொல்லுவேன். எக்ஸ்ட்ராடனரியா சூப்பரா விளையாடுனாருன்னு சொல்ல மாட்டேன். 3 6 வேணா விட்டாரு, பட் அவரும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. பட் அவர் அடிச்ச 34 ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. பிகாஸ் அந்த பார்ட்னர்ஷிப் வித் ஹர்திக் பாண்டியா வாஸ் டேம் க்ரூஷியல் ஃபார் இந்தியா. அண்ட் ஹர்திக் பாண்டியா வந்ததுல இருந்து கான்பிடென்ட்டா விளையாடுறாருங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டோர்னமெண்ட்ல ஹர்திக் பாண்டியா போலிங் போட்டு விக்கெட்ஸும் எடுக்காரு. அதை விட முக்கியமா பேட்டிங்ல ஆல்ரெடி 3 நாக் விளையாடிட்டாரு. இந்த நாக் தான் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் நாக். 50 runs of 27 balls. இன்னொரு 2 நாக்கும் விளையாடி இருக்காரு. 38 runs. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியல் நாக்கு நான் சொல்லுவேன். அண்ட் பங்களாதேஷ் போலிங் பொறுத்த வரைக்கும் தன்ஜீப் ஷக்கீப் என்ன போலிங். விராட் கோலி விக்கெட் எடுத்தாரு, எடுத்துட்டு அப்படியே முறைக்கிறாரு. கண்டிப்பா இந்தியன் ஃபேன்ஸ் விராட் ஃபேன்ஸ் எனக்குமே ஒரு மாதிரி இந்த பையன் பால் அவுட் ஆயிட்டியாப்பான்னு. பட் ஆனா அந்த பையன் சூப்பரா போடுறான், அவனுக்கு கிரெடிட் கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் வந்தாரு, ஒரு 6 ஒன்று விட்டாரு ஹுக்ல. அண்ட் அடுத்த பால் செம ஸ்டீப் பவுன்ஸ் காட் பிஹைண்ட். இந்தியா வேற ட்ரபிள்ங்க 77 for 3. ஸோ டெஃபினட்டா தன்ஜீப் ஷக்கீப் வந்து பாத்தீங்கன்னா பாராட்டியே ஆகணும். செம்மையா போடுறாரு, கிரேட் ஃபியூச்சர் இருக்கு. நான் இவரை பத்தி ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருந்தேன். இந்தியாவோட தான் ஏஷியா கப்ல டெபியூ பண்ணாரு 50 overs ஏஷியா கப்ல. அந்த மேட்ச்ல வின் பண்ணி கொடுத்தாரு பங்களாதேஷ்க்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சச் டேஞ்சரஸ் போலர்னு சொல்லலாம். சம ஃபியூச்சர் இருக்கு அவர், நோ டவுட் அபவுட் இட். பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு பெருசா சப்போர்ட் பண்ற அளவுக்கு மத்த போலர்ஸ் போடலங்க. ஷகிப் அல் ஹசன் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ். எஸ், ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்துக்கலாம், பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. அண்ட் அட் த சேம் டைம் மெஹதி ஹசன் டீசெண்டா எக்கனாமிக்கலா போட்டு போயிட்டாரு. ரொம்ப பூரா போட்டது முஸ்தபிசூருங்க. 4 over 48 runs. சத்தியமா ஒரு சீனியர் போலர் அப்படின்னும் போது அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நல்லா போட்டிருக்கணும். ஒரு யங் போலர் நல்லா போட்டுட்டு இருக்கும்போது இவர் வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸை லீக் பண்ணிட்டு இருக்காரு. எண்ட்லயும் மிடில்லையும் ரொம்ப பூரா போட்டாரு. 60 விக்கெட் வராரு, 1 விக்கெட் வராரு. எந்த லைன்ல ஒரு ஸ்டெபிலைஸ்டா வந்து போட மாட்டேங்கிறாரு. பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா நீ எந்த பக்கம் வந்தாலுமே என்ன பண்ண போற, இந்த பக்கம் வந்தா வைட் ஆக்கர் போட போற, இந்த பக்கம் வந்தாலும் நீ ஸ்லோவர் கட்டர்ஸ் தான் போட போற. அதாவது ப்ரெடிக்டபிள் ஆயிட்டாரு. தட் இஸ் ஒன் ஃபேக்டர். அண்ட் ரிஷாத் ஹுசைன் 3 over சூப்பரா போட்டார், 2 விக்கெட் எடுத்தார். ஆனா 43 ரன் அடிச்சாங்க, which was expected. ஒரு லெக் ஸ்பின்னரை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணதான் செய்வாங்க. மேபி அவர் என்ன தவறு செஞ்சிட்டாருன்னா, பியூட்டிஃபுல்லா போட்டுட்டு இருந்த அவரு தேவையில்லாம ஒரு 3-4 பால் 2 ஃபுல்லா போட்டாரு. அது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா கனெக்ட் பண்ணி 6 அடிச்சிட்டாங்க இந்தியா. அதுதான் பாத்தீங்கன்னா ரிஷாத் ஹுசைனுக்கு ஒரு மிகப்பெரிய செட் பேக்கா ஆக்சுவலா ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வச்சு செஞ்சுட்டாங்க இந்தியா. 196 அடிச்சிட்டாங்க. அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது
இன் கேஸ் பங்களாதேஷ் இந்த மேட்சை வின் பண்ணணும்னா பவர் பிளேல அடிச்சாதான் உண்டு. ஆனா அவங்க பவர் பிளேல இன்டென்டே காமிக்காம லிட்டன் தாஸும் சரி இந்த பக்கம் டன்சிட்டும் சரி ஒரு மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் லிட்டன் தாஸாவது ஒரு லைட் ஆஃப் ஒரு இன்டென்ட் காமிச்சாரு. பட் டன்சின் விளையாடுனது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அவர் மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. எனக்கு ஒரு ஷாட் தான் ஏறி வந்து கவர்ஸ்ல அடிச்சாரு தவிர மத்தபடி ரொம்ப கான்சியஸா விளையாடினாரு. அது காஸ்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. 4 overs 32 for no loss அப்படின்ற மாதிரி அப்படியே வந்தாங்க ஆக்சுவலி. பட் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அந்த விக்கெட் எடுத்தார். லிட்டன் தாஸ் அவுட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா லிட்டன் தாஸ் வந்து இந்தியாவோட நல்லா அடிப்பாரு. அவர் விக்கெட் போனோடனே ஓகே கொஞ்சம் பிரஷர் ஆக போறாங்கன்னு. பட் ஸ்டில் ஐ தாட் அவங்க கேப்டன் ஷாண்டோ நல்லா ஃபார்ம்ல இருக்காரு. ரிடாய் வில் பி a so dangerous player இந்த பர்டிகுலர் விக்கெட்லன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் லக்கிலி we had குல்தீப் யாதவ். ஸோ குல்தீப் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா டன்சிட்டியா அவுட் ஆகினாரு. இந்த பக்கம் வந்து இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஆஃப் ரிடாயும் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லியரா அவுட் ஆகிட்டாரு. அது ஒரு மிகப்பெரிய செட் பேக்கா வந்துச்சு பங்களாதேஷ்க்கு. ஷாண்டோ என்னதான் அங்க நல்லா விளையாடினாலும் 40 runs அவருக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் ஷகிபுல் ஹசனும் முகமதுல்லாவும் கண்டிப்பா நான் ஏற்கனவே என்னோட வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஐ திங்க் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்க தாராளமா போய் பாருங்க. நான் கிளியர் கட்டா சொல்லியிருக்கேன். ஷகிவும் சரி முகமதுல்லாவும் சரி இன் வேர்ல்ட் கப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ட் ஆல்சோ இந்த ரீசெண்ட் 2 years அவங்க டஃப் டீம்ஸோட பெர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. மேபி ஒரு ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் கூட இப்பெல்லாம் டஃப் தான். பட் இருந்தாலும் நான் ஓரளவு கம்பேரிட்டிவ்லி சொல்றேன். ஜிம்பாப்வே, அயர்லாந்து இந்த மாதிரி டீம்ஸோட தான் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வினிங் இன்னிங்ஸ் எல்லாம் விளையாடி இருக்காங்க. ஆனா ஒரு டஃப் ஆப்பனன்ஸ் லைக் இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி டீம்ஸோட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முகமதுல்லா ஆஸ் வெல் அஸ் ஷகிபுல் ஹசன் has been struggling a lot தாங்க உண்மையா சொல்லுவேன். அண்ட் அதுதான் இந்த மேட்ச்லயும் நடந்தது. சரியாவே அவங்க கை கொடுக்கல அண்ட் ரிக்வயர்ட் ரன் ரேட் எங்கேயோ போனதுனால அவங்களால அவங்களோட நேச்சுரல் கேம் விளையாட முடியல. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாங் ஹோல்டு பண்ணிட்டாங்க. அண்ட் பிக் ஆஃப் த பவுலர் குல்தீப் யாதவ் பியூட்டிஃபுல்லா போட்டு 3 wickets எடுத்தாரு. அவரை வந்து லிட்டரலி அன்பிளேபிளா இருந்தாரு குல்தீப் யாதவ், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஜஸ்பிரீத் பும்ரா ஷோயிங் his experience 4 overs 13 runs 2 wickets. இன்ஃபேக்ட் அந்த லாஸ்ட் பால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்ஜ் வாங்கி 4 போகும், இல்லைன்னா 9 run தான் கொடுத்திருப்பாரு. டெட்லியா இருக்காருங்க பும்ரா. இது ஒரு மிகப்பெரிய வெப்பன் இந்தியாவுக்கு. ஆக்சுவலா இந்த வேர்ல்டு கப் அடிக்கணும்னா பும்ராவோட இந்த ஃபார்ம் ரொம்ப குரூஷியல். அண்ட் ஆல்சோ குல்தீப் அதர் அண்ட் டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இந்தியான்னு சொல்லலாம். சின்ன ஹிக்கப்ஸ் இருந்தது. எஸ் ஹர்திக் பாண்டியா மேபி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கலாம், அக்சர் பட்டேல் கொஞ்சம் சுமாரா போட்ட மாதிரி இருந்திருக்கலாம். பட் இட் ஹேப்பன்ஸ். இட் வாஸ் a good batting wicket. You can't expect எல்லா bowlersமே நல்லா போடுவாங்கன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. So let's wait and see. இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச்ல இந்தியாவோட அப்ரோச் ஆஸ்திரேலியாவோட எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. Get the batsman of the match, no doubt about it. Hardik Pandya 50 of 29 balls பியூட்டிஃபுல்லா விளையாடினாரு. மக்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹர்திக் வந்து இந்தியாவுக்கு ஒரு பேலன்ஸ் தருவார். நான் ஏற்கனவே ப்ரிவியூல சொல்லியிருப்பேன், நீங்க ஐபிஎல் எல்லாம் ஓரமா வச்சிருங்க, ஹர்திக் ஃபார்ம்ல இருக்காரோ இல்லையோ இந்தியாவுக்கு கண்டிப்பா வேர்ல்டு கப்ல அவர் விளையாடியே ஆகணும்னு சொல்லியிருப்பேன். அண்ட் ஹி ஆல்வேஸ் கிவ்ஸ் தட் பேலன்ஸ். இந்தியாவுக்குன்னு விளையாடும் போது we can see a different ஹர்திக் பாண்டியா when compared to IPL. அதை தான் எக்ஸாக்ட்லி ஹர்திக் பாண்டியா இந்த வேர்ல்டு கப்ல காமிக்கிறாரு. தரமான இன்னிங்ஸ் 29, இன்ஃபேக்ட் 27 of 50 balls. ஸோ அதனால தான் கெத் பேட்ஸ்மேன் ஆஃப் த அவார்டு வந்து நம்ம பாண்டியாவுக்கு தரோம். கெத் பவுலர் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பும்ரா இருந்தாரு, செமையா போட்டாரு. அண்ட் குல்தீப்பும் நல்லா போட்டாரு. பட் ஐ வாண்ட் டு கிவ் இட் டு குல்தீப். ஏன்னா அவரோட அந்த ஸ்பெல் வந்து டோட்டலா ஜாம் பண்ணிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? பங்களாதேஷ அவர் ஒரு பக்கம் 3 wicket எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா அப்பயே சொல்லிய முடிச்சிட்டாரு, பங்களாதேஷோட கதையை முடிச்சிட்டாரு. ஸோ டெரிஃபிக் ஸ்பெல். ஸோ அதனால தான் கெத் பவுலர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு குல்தீப் யாதவ். அண்ட் ஆல்ரவுண்ட் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா கொடுப்பாங்க. அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 runs of 27 balls in a crucial time. அதுக்கு கண்டிப்பா அவருக்கு அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். அந்த சேம் டைம் போலிங்ல பாத்தீங்கன்னா மேபி 3 overs அவர் வந்து 35 runs எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கலாம். பட் அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல லிட்டன் தாஸ் ஒரு 6 அடிச்சோன்னே இமிடியேட்டா அவரோட விக்கெட் எடுப்பாரு. லிட்டன் தாஸ் விக்கெட் அந்த டைம்ல வாஸ் டூ க்ரூஷியல் பிகாஸ் அவர் ஒரு பிளேயர் தான் இன்டென்ட் காமிக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஸோ சூப்பரா போட்டு அவர் விக்கெட் எடுத்தார் அந்த ஒரு பவுன்சர்ல. ஸோ ஆல்ரவுண்ட் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு ஹர்திக் பாண்டியா. அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச், அல்டிமேட் ஃபீல்டர்ஸ் ஆஃப் த மேட்ச் நாங்க 2 பேருக்கு கொடுக்க போறாங்க. எஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அண்ட் அனதர் ஒன் இஸ் கண்டிப்பா அக்சர் பட்டேல். 2 பேருமே நல்ல ஒரு சூப்பர் கேட்ச் எடுத்தாங்க. அண்ட் அவங்களோட கிரவுண்ட் ஃபீல்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டீசெண்டா இருந்தது. ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா the அல்டிமேட் ஃபீல்டர்ஸ் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு சூரியகுமார் யாதவ் அண்ட் அக்சர் பட்டேல். சொதப்பல் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா வந்து 3 விஷயம் இருக்குங்க. டப்பு நீ சொல்லிட்டு போயிட்டே இருங்க. முதல்ல பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க, அங்கேயே சொதப்பிட்டாங்க, அங்கேயே மேட்சை விட்டுட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலர் ஷாட்டா போனாங்க, டஸ்கினை வந்து உட்கார வச்சுட்டு ஜேக்கர் அலியோட போனாங்க, அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மேட்சை தோத்துட்டாங்க. 3வது முஸ்தபிசரோட 4 overs 48 ரொம்ப ஒஸ்ட் ஸ்பெல் நான் சொல்லுவேன். கேமோட மொமெண்டமே அவர் தான் ஆக்சுவலா சேஞ்ச் பண்ணது, இல்லைன்னா இன்னும் ஒரு 20 ரன் கம்மியா வந்திருக்கும் இந்தியாவுக்கு. ஸோ இந்த ஒரு 3 விஷயம் மகா சொதப்பலா ஆக்சுவலா பங்களாதேஷ்க்கு அமைஞ்சதுன்னு தான் ஓப்பனா சொல்லி ஆகணும். டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் டெஃபினட்டா ஹர்திக் பாண்டியா அண்ட் தூபே பார்ட்னர்ஷிப். ஏன்னா அந்த டைம்ல இந்தியா ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி ஜடேஜாவோ இல்ல அக்சரோ அடிச்சிருக்கலாம்.
பட் 196 வந்திருக்குமா? சைக்கலாஜிக்கலா பங்களாதேஷ் எங்க அடி வாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா 196 ஸ்கோர் பார்த்தே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அவ்வளவுதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா இதுவே ஒரு 170 பார்த்திருந்தாங்கன்னா எஸ் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் தூபே அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட பார்ட்னர்ஷிப் வாஸ் சோ க்ரூஷுவல். அது வந்து பாத்தீங்கன்னா லைக் ஸ்லோவாலாம் போல நல்ல மொமெண்டம்ல போச்சு. அங்கதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா அமைஞ்சுது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் டெஃபினெட்லி ஐ வில் கிவ் இட் டு ஹர்திக் அண்ட் தூபே பார்ட்னர்ஷிப். ஓகே கைஸ், ஐ திங்க் அவார்ட் செக்ஷன்லாம் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.